கருத்து சொல்வதற்கோ வாழ்வதற்கோ தகுதி இல்லாத திருச்சி சூர்யாவை பார்த்தும் நான் கேட்கிறேன். எங்கள் கட்சியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். நாகரிகமாக பேச வேண்டும் என்பதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநாகரிகமாக பேசணும்னா எங்களுக்கு அதுக்கு மேலே தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் அதிமுக மட்டும்தான் கூட்டணி. அதில் 2.7% வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், விருதுநகரில் வெற்றி பெற்றதை தம்பி விஜயபிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற்றதை தோல்வியடைந்தார் என அறிவித்தார்களோ அல்லது உண்மையாகவே வெற்றி வாய்ப்பை இழந்தாரோ அது வேறு விஷயம். நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தலிலே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நழுவ விட்டவர் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் கேப்டன் அவர்களுடைய தவ புதல்வன் விஜயபிரபாகரன் அவர்கள். உங்கள் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாதா? நாங்கள் அதிலே மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் எங்களுடைய நிலையே வேறு. 2024 எங்கள் தம்பி விஜயபிரபாகரன் வெற்றி பெற்றிருந்தால் எங்களுடைய நிலை வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு, அரசியலில் எங்களுடைய பலம் வேறு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதெல்லாம் பேசுங்க, நினச்சி பாருங்கள். எங்கள் கட்சியை பற்றி பெருமையாக பேசிக்கணும்னு நான் சொல்லலை. நேற்று கூட நேற்றைய முன்தினம் செஞ்சிக்கு விஜயபிரபாகரன் அவர்கள் வந்தார். ஒன்றும் காசு கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம இளைஞரணி செயலாளர் கேப்டனுடைய புள்ள விஜயபிரபாகர் வராரு அப்படின்னு சொன்னால் 5000 பேர் திரள்றாங்க குறைஞ்சபட்சம். மாநாட்டிற்கு காசு கிடையாது, வண்டி கிடையாது, வாகனம் கிடையாது, சோறு கிடையாது. நான் மற்றதெல்லாம் சொல்ல விரும்பலை, எதுவுமே கிடையாது. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் மாநாடு என்று அறிவிக்கிறார். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை உண்மையாக நேசித்தவர்கள், தேமுதிகவின் மீது உண்மையான பற்றுள்ளவர்கள் லட்சோப பேர் அங்கே திரண்டார்களா இல்லையா? கடலூர் மாவட்டம் பாசாரில். அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? எப்போ பார்த்தாலும் பேரம் 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 பேரன்றீங்களா? எங்களுடைய தேவை இருப்பதனால் கூட்டணிக்கு எங்களை அழைக்கிறார்கள். நான் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறேன். ஏன்னா மாநாட்டில் கூட கொஞ்சம் அநாகரிகமாக பேசிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப நாகரிகமாக உங்ககிட்ட கேட்குறேன், 2 பேருக்கும் நாங்கள் தேவை இருக்கா இல்லையா? மணி அவர்கள் சொல்லுகிறார், தேமுதிகவுக்கு அவ்வளோ ஓட் பேங்க் இல்லை, ஏன் திமுக கூட விரும்புதுன்னு தெரியல அப்படின்னு இன்றைக்கி பேசுகிறீங்க. நான் கேட்கிறேன், நீ என்ன பெரிய டிஜிபியா? இந்த நாட்டில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உங்களுடைய கவனத்திற்கு வருகிறதா? எந்த இடத்திலே யாருக்கு எந்த செல்வாக்கு இருக்கிறது, எந்த கட்சி செல்வாக்கோடு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தேமுதிக விரும்புகிறார். ஏன் விரும்புகிறாருன்னு தெரியலன்னு கேட்குறீங்களே. உங்களுக்கும்